12th முடிச்சிட்ட பிறகு எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷன், நான் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா? நீங்க கோடிங்ல ரொம்ப விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க சிஎஸ்சி ஐடில போகலாம். சார், நான் மிஷின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகலாம். இல்ல சார், எனக்கு எலக்ட்ரிக்கல் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரிபிள்இயும் இசியும் போகலாம். நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார், சிவில் அண்ட் ஆர்கிடெக்சர் போகலாம். பயாலஜி பிளஸ் எனக்கு டெக்னாலஜி மிக்ஸ்டு தான் சார் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பயோடெக்னாலஜிக்கு போகலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய கேட்டகரி ரெண்டு தான். ஒன்னு, டாப் காலேஜ்ல நம்ம விருப்பப்பட்ட டாப் பிரான்ச் கிடைக்கிறது. ரெண்டாவது, நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் ஆனா ஆவரேஜான காலேஜ்ல கிடைக்கிறது. இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம என்ன மாதிரியான இம்பாக்ட் நம்ம லைஃப்ல ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டாப் பிரான்ச் டாப் காலேஜ்ல கிடைக்குது அப்படின்னா அது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபேக்கல்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசர்ச், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான். இப்போ நம்ம ஒரு டாப் பிரான்ச் ஆனா ரொம்ப சுமாரான ஒரு காலேஜ்ல படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவா இருக்க போகுது, பிளேஸ்மெண்ட்ஸ் குறைவா இருக்க போகுது. ஆனா நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுல நீங்க பேஷனேட்டா ஒர்க் பண்ண போறீங்க. ஆன்லைன் கோர்சஸ் நிறைய பண்ணலாம். உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்க டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை சார், எனக்கு டாப் பிரான்ச் கிடைக்குது, டாப் காலேஜில் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுமாரான பிரான்ச் டாப் காலேஜில் கிடைச்சா கூட, அதாவது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க விருப்பப்பட்ட டாப் பிரான்ச் கிடைக்காம ஒரு ஆவரேஜான ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய அந்த பியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்ல நாலேஜபிளா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சுமாரான பிரான்ச் டாப் காலேஜில் கிடைச்சா கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி கவலை இல்லை, எக்ஸ்போஷரை பத்தி கவலை கிடையாது. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் சார், நான் என்னுடைய யூஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க காலேஜை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு ஒரு டிகிரி போதுமானது. இல்லை சார், நான் யூஜி முடிச்சுட்டு நான் அப்ராடுக்கு நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா கட்டாயம் நீங்க காலேஜினுடைய ப்ரிஃபரன்ஸை இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும். ஏன்னா நமக்கு ரிசர்ச்ல இருந்து LORல இருந்து நமக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ நம்ம நாலேஜ் கெயின் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பெட்டர் நீங்க இந்த இடத்துல எனக்கு ஸ்டில் கன்ஃபியூஸ்டு சார் அப்படின்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, நான் 12th சிஎஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் தான் எடுத்தேன். எனக்கு இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் பயாலஜி சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன்னா எதனா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பணும் அப்படின்ற எனக்கு தாட் இப்போ வரைக்கும் இருக்கு. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு இன்னமும் ஓரத்தில் தோணிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் ரியலி பேஷனேட், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் படிக்க சொல்கிறாங்க அப்படின்றத தாண்டி உங்களுக்கு உண்மையாகவே இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேஷனுக்கு ஏற்ற மாதிரி போங்க. கண்டிப்பாக அது ஒரு வகையில் உங்களை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்கும். லாங் டேர்ம் வரைக்கும் நீங்கள் அதை ஹாப்பியாக எடுத்துக்கலாம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார் அப்படின்னா என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய எல்லாருமே ப்ரெஷர் பண்ணி தான் என்னை இந்த காலேஜில் தள்ளி விட்டாங்க, ஆனால் டாப் காலேஜ் சார், ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத பிரான்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ் அஷ்யூரன்ஸ் இருக்கும், பியர் குரூப்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்போஷரும் மாறப்போகுது. So to be very simple and frank, if you are really passionate about something, go for it. அது உங்களை கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில கை கொடுக்கும். இல்ல எனக்கு ஒரு சுமாரான பிரான்ச் தான் கிடைக்குது சார், நான் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போறேன் அப்படின்னா
தாராளமாக போங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிஎஸ், ஏஐஎம்எல், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சதுனால நமக்கு ஃபியூச்சர்ல ஜாப்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போவே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லே ஆஃப் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. குறிப்பா ஜாப் இன்டர்வியூல இருந்து எடுத்துடுறாங்க, காலேஜ்ல இருந்து எடுத்துடுறாங்க. அவங்க இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குன்னு பேனர் போட்டுடுறாங்க, இவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுன்னு காமிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் அந்த கம்பெனி அவங்கள வெளியே தள்ளிடுறாங்க. இது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அதனால எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாரும் இதுதான் போறாங்க அப்படின்ற தாட் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, இந்த அண்ணன் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சார், இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அப்படின்ற ஒரு தாட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயம் மிஸ் பண்ணுவீங்க. இல்லை சார் எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க போங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கண்டிப்பா என்னைக்கும் ஹாப்பினஸை தான் கொடுக்கும். சர்ச் ஃபார் ஹாப்பினஸ், நாட் ஃபார் மணி. ஓகேவா? எப்பவுமே மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.